வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சட்டப்பேரவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காருல்ல, அவருடைய கைதுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸை விசாரித்த நீதிபதி காவல்துறை தரப்பு கிட்ட விளக்கம் கேட்டிருக்கு. காவல்துறை என்ன சொல்லியிருக்குன்னா, சிறையில் அடைக்கிற ஐடியா இல்லை, தஞ்சாவூருக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் அவரை விசாரிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஜாமீனில் போலீஸ் பெயிலில் அவரை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கத்தை ஏற்று அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கேஸை முடித்து வச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். உடனே திமுக காரங்களாம் பயந்துட்டாங்க. பார்த்தீங்களா, சிறையில் அடைக்க போகிறது இல்லையா, இன்றைக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்களாம், இதுதான் திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. பெரும்பாலும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு எதிராக அருவருக்கத்தக்க வகையில் யார் பேசினாலும், அது யாராக இருந்தாலும், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் விடமாட்டோம், கைது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு போல்டான மெசேஜை டிவிகே கவர்மெண்ட் கன்வே பண்ணியிருக்காங்க. சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய, நினச்சிருந்தா சென்னையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் டிவிகே மகளிர் அணி. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணது எங்கே? தஞ்சாவூரில். 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு டெம்போ டிராவலரில் ஏசியே இல்லாமல் அடிக்கிற வெயிலில் எதிர்க்கட்சி தலைவரை போக விட்டாங்கல்ல, அதுவே டிவிகே கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு பலர் பாராட்டுகள் தெரிவிக்கிறதையும் படிக்க முடியுது. கருணாநிதி அவர்கள் கடந்த காலத்தில் கைது செய்யப்பட்ட புகைப்படம், MK ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்தில் கைது செய்யப்பட்ட புகைப்படம், அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்ட புகைப்படம், மூணையும் மெர்ஜ் பண்ணி அநீதி வீழும் அறம் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டிருக்காங்க திமுகவுடைய ஐடி விங்கு. அதனுடைய கமெண்ட் செக்ஷனில் பலர் சிரித்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு இந்தியா டுடே உடைய நியூஸ் கார்டை ஷேர் பண்ணி, நீங்கள் ஃபயர் விட்டுக்கிறீங்க, ஆனால் நாடு முழுவதும் உதயநிதி ஸ்டாலினுடைய கைது நகைச்சுவையாக பேசப்படுது. உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா அவர்கள் காலையில் சென்னையில் உதயநிதி ஸ்டாலினை நீலாங்கரையில் கைது செய்ய போலீஸ் வரும்போது, அவர் டாய்லெட்டில் இருக்காரு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட சொன்னாங்க. அது ஃப்ளாஷ் நியூஸ் ஆயிடுச்சு. ஹீ இஸ் இன் டாய்லெட், அலோ சம் டைம் அப்படின்னு இந்தியா டுடே நேஷனல் மீடியா செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தியை படிச்சுட்டு இப்போ நாடு முழுவதும் பலர் சிரிச்சுக்கு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிற லெவலுக்கு திமுக காரங்க ஃபயர் விடுறீங்க. ஆனால் இந்தியா டுடே உடைய ஹீ இஸ் இன் டாய்லெட் அலோ சம் டைம் அப்படின்னு கிருத்திகா உதயநிதி சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாடே சிரிச்சுக்கு இருக்கு அப்படின்னு டிவிகே காரங்க பதிலடி கொடுக்குறாங்க. இது பேசு பொருளாக மாறி இருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு போல்டான மெசேஜை நாங்கள் கன்வே பண்ணியிருக்கோம் அப்படின்னு டிவிகே மினிஸ்டர் அருண்ராஜ் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் விடமாட்டேன்னு சொல்கிறீங்களே, கல்யாண் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றிக்கு இருக்காரு. அப்யூசிவான லாங்குவேஜை பேசுறது தான் அவருடைய வேலையே. அண்ணாமலை அவர்களுடைய மனைவியை தரக்குறைவாகலாம் பேசியிருக்காரு. பிடிச்சி அவரையும் உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு வீர லீடர்ஸ் இயக்கம் அதிரடியாக பதிவுகள் போடுறாங்க. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், அயோத்தி ராமர் கோவில் டொனேஷனில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு பார்லிமெண்ட் கேம்பஸில் காங்கிரஸ் எம்பிக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மல்லிகார்ஜுனா கார்கே பிரைம் மினிஸ்டர் மோடி அப்பாலஜி கேட்கணும், அயோத்தி ராம் டெம்பிள் டொனேஷன் ஸ்கேமில் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாமல் PM மோடி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. இதற்கு கிரண் ரிஜிஜு என்ன பதிலடி கொடுத்துருக்காருன்னா, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு காங்கிரஸ். ராமரே ஒரு இமேஜினரி, ராமர் அப்படிங்கிறவரே ஒரு கற்பனை அப்படின்னு கடந்த காலத்துல எல்லாம் பேசிட்டு, இப்போ அயோத்தி ராம் டெம்பிள் விவகாரத்துக்கு போராட்டம் நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கிரண் ரிஜிஜு பதிலடி கொடுத்துருக்காரு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், உச்சநீதிமன்றம் அதிரடி அப்படிங்கிறது 3வது செய்தி. கார்த்திகை அன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஹைகோர்ட்டு உத்தரவு போட்டாங்க. அதனை எதிர்த்து தமிழக அரசாங்கம் டிவிகே கவர்மெண்ட் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணாங்க. இடைக்கால தடை விதிக்கணும், ஹைகோர்ட்டுடைய ஆர்டருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டு தடையெல்லாம், இடைக்கால தடையெல்லாம் விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் தான் இன்னும் நிலுவையில் இருக்குது. இன்னும் 2 மாதம் 3 மாதத்தில் கார்த்திகை வரும். நீதிமன்றத்துடைய தீர்ப்பை டிவிகே கவர்மெண்டாவது பின்பற்றாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கடந்த DMK ஆட்சியில் நீதிமன்ற உத்தரவு பின்பற்றப்படலை. நீதிமன்றம் சொல்லியும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடலை DMK கவர்மெண்ட். 144 தடை உத்தரவெல்லாம் பிறப்பிச்சு அந்த தீர்ப்பை நிறைவேற்ற விடாமல் பண்ணாங்க.
இப்போ டிவிகே கவர்மெண்டாவது நீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதிக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.